ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கணும்னா நேவி அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டான மணி நீங்கள் ஆப்பை தான் பார்க்க வரோம். ஸோ இந்த ஆப்பில் இருந்து ரெண்டு இதுவும் வந்து மணிங்கிறது ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியும் இந்த மாதிரி கெயின் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான லோனுங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதிலிருந்துங்கிறது மணி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த ஆப்போட லிங்க் பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நீங்கள் லிங்க்கை டச் பண்ண விட்டு ப்ளே ஸ்டோருக்கு போய் இந்த மாதிரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அவங்களுக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து டிக் பண்ணிட்டு வந்துடுங்க, அலோ கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இல்லை ஒரு கடைக்கு சென்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேவை. ஸோ அதுக்கு தேவையான ரெண்டே கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் ப்ளஸ் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் கீழே ஹோம் லோனாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த கான்செப்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ப்ளஸ் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப், ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஓடிடியோ தேவை. சரி, ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பர்சன்ஸ் தேவைன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிக்கங்க. இப்போ நான் லிங்க் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கான்செப்ட் தான் தேவை. நான் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்குன்னு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, கேஷ் லோன், ஹோம் லோன், மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் கோர்ஸ். ஸோ இந்த இதுக்கு தேவை எல்லாமே நம்மளுடைய ஒரு கவர்மெண்ட் ஐடென்டி ப்ரூஃப், அது வந்து ஒரு பேன் கார்டாக இருக்கட்டும் இல்லை ஓடிடி இருக்கட்டும், இதுதான் மெயினாக தேவை. இங்கே பாருங்கள், கேஷ் லோனும் எடுத்துக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து கேஷ் லோன் எனக்கு தேவைன்னு வச்சுக்கேன். இப்போ நான் கேஷ் லோன் டச் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய பேன் கார்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் வந்து பேன் கார்டை வெரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, பாருங்கள் லோடிங்கில் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், அதில் நம்ம ஃபோனாக இருக்கட்டும், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், இல்லை நம்ம நேம், மெயில் ஐடி, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நான் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து லோன் எடுக்க வந்து நான் வந்து இப்போ எலிஜிபிள் ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன், சப்போஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் வந்து லோன்னு தேவையில்லை, பட் நான் எலிஜிபிள் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ரெஃபர் பண்ணிக்கங்க. ரெஃபர் பண்ண பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணினா கிட்டத்தட்ட 1600 கிடைக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தா தெரியும், ஹவு டு ஏர்ன் இருக்குல்ல, நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டீங்க, அவங்க ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணி ஒரு 10 ருபீஸ் எதுலையாவது வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் ரெஃபர் பண்ண பர்சன் ஒரு லோனுங்கிறது எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, லோன் எடுத்தாலே உங்களுக்கு 1500 கிடச்சிரும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை நீங்கள் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 வந்து கெயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுனால மணி கிடச்சிதான்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நான் ஒரு பர்சன் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மை ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, நீங்கள் அதை டச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ்டு ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன டச் பண்ணி பார்க்குறேன், எப்படி ரிசீவ் ஆனிச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து ஒரே ஒரு பர்சனை வந்து ரெஃபர் மட்டும் தான் பண்ணேன். ஸோ அதனால் கிடச்சிது. இங்கே ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் டச் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு ரெஃபர் பண்ணியிருக்கேன். 2 கான்செப்ட் சொன்னேன். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 10 ரூபாய்க்கு எதாவது டெபாசிட் பண்ணாங்கன்னா 100 கிடைக்கும். ஸோ 100 கிடச்சிச்சு. அவங்க ஏதாவது லோனுங்கிறது வாங்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு 1500 கிரெடிட் ஆகும். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் ஒரு 4 பெர்சன்ஸ் யாருக்காவது லோன் தேவைப்படுற மாதிரி இருக்குன்னா அவங்கள ரெஃபர் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் ஒரு ஆளுக்கு 1600 அப்போ நீங்கள் 5 பேர் கணக்கு போட்டுங்க. அதில் 8000 பக்கமாக வந்துச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான பிரச்சனை தான். எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப் தான் அது. ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து டாஸ்க் பண்ண அவசியம் கிடையாது. லோன் தேவை பர்சன்ஸ்க்கு போய்ட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஆப் வந்து ஷேர் பண்ணி இல்லை உங்கள் லிங்க் மூலிமா அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகும். ஸோ 100% பார்த்தீங்கன்னா லெஜிட்டாக பேமெண்ட் தராங்க. ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணிங்க. இந்த ஆப்பில் இவ்வளோ தான். டவுட்னே கேட்கணும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.